ஏழில் சுடர் சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். மனோகரியோட சதி திட்டத்தை எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம இந்துமதி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. நம்ம இந்துமதி சரி நம்ம வெளியில் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல கண்ணை மூடிட்டு இருக்காங்க. சரி ஒரு மடியில் படுத்து தூங்கலான்னு சொல்லிட்டு அப்படியே மடியில் படுத்து தூங்கிட்டே இருக்காங்க. எத்தனை வருஷம் ஆச்சுங்க உங்களை நான் இது மாதிரி பார்த்து. ஆனால் நான் இப்போ உங்கள் கூட தான் இருக்கேன். என்னோட உணர்வுகள்லாம் உங்களால் புரிஞ்சுக்க முடியாமே போயிடுச்சு. நான் போயிட்டேன்னு சொல்லி நீங்கள் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கீங்களேன்னு சொல்லி இந்துமதி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் நம்ம மனோகரி யோசிக்கிறாங்க. எலியில பார்த்து அடிக்கடி அவன் மனசை கலைக்கிற மாதிரி பண்ணணும். எப்போ அவன் புடவை வாங்கி கொடுக்குற அளவுக்கு வந்துட்டானோ இனிமேட்டு அவனை தனியாக விடக்கூடாது. நம்ம மேலே இருக்கிற பாசத்தை புரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம எக்ஸ்ப்ரெஷன் பண்ணணும் நம்மளோட காதலை அப்படின்னு சொல்லிட்டே வராங்க. யாருக்கும் வேணும்னே ஃபோன் பண்ணி நீ ஏதாவது ஒரு டவுட்டு கேட்குற மாதிரி கேளு சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்டி இப்படிலாம் பண்ணுற? ஏய் கேட்குற அவ்வளோதான், ஒரு 10 நிமிஷமாவது பேசணும். ஏய் அவர்கிட்ட நான் என்னடி 10 நிமிஷம் பேசுவேன், அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு மனோகரி சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக எழில் நான் உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. மனோகரி கண்ணுக்கு நம்ம இந்துமதி தெரியவே இல்லை. ஃபோனை யதார்த்தமாக கொடுக்குறாங்க. இவ எதுக்கு இந்த நேரம்னு பார்த்து வரா? யாரோ என் ஃப்ரெண்டு உங்ககிட்ட டவுட் கேட்கணுமா, அதனால் ஃபோன் பண்ணாங்க, என்ன ஏதுன்னு கேளுப்பா அப்படின்னு சொல்லும்போது மனோகரி கால் கொடுத்ததுனால அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல எஸ் ஐ ஆம் டாக்டர் எழிலியர், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னென்னமோ கேட்டுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் ரொமான்டிக்காக பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம மனோகரி இதை நோட் பண்ணுறாங்க. நோட் பண்ணோன்னே என்ன இவ நம்ம புருஷனை இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கா, அப்போனா இவ நம்ம புருஷனை காதலிக்கிறானா அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் இருக்காங்க. ஏன்னா நம்ம சுடர் புடவை வாங்கினதுக்கே கோவத்தில் இருந்தாங்க. மனோகரி எழில் மேலே ஆசைப்படுறாங்கங்கிற விஷயத்த நம்ம இந்துமதி கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த இடத்துல செமையாக முறைச்சிக்கிட்டே இருக்காங்க இங்கேயும் அங்கேயும். ஒன்றை இவங்களுக்கே பயம் வந்துருச்சு நம்ம மனோகரிக்கு. இவ்வளோ நேரம் ரொமான்டிக்காக வெளியில் பார்த்துக்கிட்டு இருந்தவங்க நம்மளை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்கே, பக்கத்தில் நிற்கிற மாதிரியே இருக்குன்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது அடுத்த நொடி மறைஞ்சிடுறாங்க. பார்த்தா அவங்க முன்னாடி நிற்கிறாங்க. இந்த பக்கம் நிற்கிறாங்க. அவங்களுக்கு வேர்த்து கொட்டிடுது. ஏய் இங்கே என்னமோ ஒரு விஷயம் தப்பாக இருக்குது, என்னை உள்ளுணர்வு யாரும் நம்மளை எச்சரிக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது இங்கேயும் அங்கேயும் சம மாயாஜாலம் மூலியமாக இந்துமதி மனோகரி யாருங்கிற விஷயத்த தெள்ள தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த இடத்துல வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். இவளுக்கு எழில் வேணுமா? அது சரி, என் புருஷன் கல்யாணம் ஆனவர், என்னை தவிர வேற எந்த பொண்ணையும் மனசால அளவு கூட நினச்சி பார்க்க மாட்டாரு. நான் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நீ எழில் மேலே ஆசைப்படுறியா, அதுக்கு தான் இந்த வீட்டில் இருக்கியா? சரி சரி, உன்னை இந்த வீட்டை விட்டு பேக் பண்ணிட வேண்டியதான். உனக்கு நான் மாயாஜாலனா என்னன்னு நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி செமையாக முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. கிட்டக்க பயமுறுத்துற மாதிரியே இருக்காங்க. அந்த நொடின்னு பார்த்து அவங்களுக்கு என்ன செய்யறதுனே தெரில. எழில் கொடுப்பா, எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம், ரிலாக்ஸ் ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கிட்டு டக்குன்னு வந்துடுறாங்க. அந்த இடத்துல நான் என் புருஷன் மட்டும்தான் இந்த ரூமில் இருப்போம், வேற யாரும் இங்கே வரணும்னு நினச்சிங்க அதுக்கப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது மனோகரி யோசிக்கிறாங்க. யாரோ ஒருத்தவங்க என்ன பின்னாடியே ஃபாலோ பண்ண மாதிரி தெரிஞ்சிச்சு, செம்மையாக முறைச்ச மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆனால் அந்த ரூமில் நானும் எழில் மட்டும்தான் இருக்கோம், வேற யாருமே இல்லை. ஆனால் நான் யோசித்தது செஞ்சது எல்லாமே கரெக்டு தான். என் உள்ளுணர்வு என்றைக்குமே எனக்கு பொய் சொன்னதே இல்லை. அப்போ நான் யார் இருக்கா யார் இருக்கா அப்படின்னு அவங்க ரூம்குள்ளே கத்துறப்ப ஆட்டோமேட்டிக்காக ஹிந்துவோட ஃபோட்டோ காற்றுல பறந்து அவங்க முன்னாடி நிற்கிது. என்னது இந்துமதியா? இந்துமதி நீயா? நீ தான் போயிட்டியே, அப்புறம் என்னடி எனக்கும் எழிலுக்கு நடுவில் நிற்கிற அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலே இந்துமதியா இல்லை இது பிரம்மையா